வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ஒரு 10 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், a power m plus 1, a power m plus 2, a power m plus 3 இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு காண்க. Find the LCM of a power m plus 1, a power m plus 2, a power m plus 3. ஸோ இதில் எப்படி நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பேஸ் காமனாக இருக்குது, பவர் மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ இதில் கொடுத்துருக்க 3 லெட்டர்ஸ் கேரக்டர்ஸ்லையுமே பேஸ் ஏ காமன், ஏ ஏ ஏ. ஸோ பவர் தான் வேரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். எல்சிஎம் இஸ் least common multiple and HCF is the highest common factor. When you are multiplying these two, you will get product of two numbers. And இந்த ஈக்குவேஷன் எப்போ வேணும், எப்போ உங்களுக்கு எல்லாமே நம்பர்ஸாக இருக்குதோ அப்போ தான் இது வேலிட். இந்த மாதிரி சீக்வன்ஸ் a power m plus 1, a power m plus 2, a power m plus 3, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துட்டு அதில் எல்சிஎம் இல்லை ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் பவரை கன்சிடர் பண்ணணும். எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பவர் கன்சிடர் பண்ணணும். வேரஸ் ஹெச்சிஎஃப் மீன்ஸ் மினிமம் பவர். எல்சிஎம் மேக்ஸிமம் பவர், ஹெச்சிஎஃப் இஸ் தி மினிமம் பவர். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏ பவர் எம் ப்ளஸ் 1, ஏ பவர் எம் ப்ளஸ் 2, ஏ பவர் எம் ப்ளஸ் 3. ஸோ ஏ டு த பவர் ஆஃப், we are going to find out maximum power among m plus 1, m plus 2, m plus 3. ஸோ இந்த 3 பவரில் ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா m plus 3 தான். ஸோ எல்சிஎம் இஸ் a power m plus 3, which is matching with option A. So A தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வித் பவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் மேக்ஸிமம் பவர். ஹெச்சிஎஃப் மீன்ஸ் மினிமம் பவர். செகண்ட் கொஷின் போகலாம். பின் வருவனவற்றிற்கு மீச்சிறு பொது மடங்கு காண்க. 9 a power 3, b power 2, c power 2, 12 a square, b square, c square. நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. they are asking us to find out least common multiple for the given expressions of 9a cube, b square, c square, 12 a square, b square, c square. 2 different equations with alphabetical as well as numerical numbers are there. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு அடுத்ததா லெட்டர்ஸ்க்கு போகலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 9 and 12 இருக்குது. ஸோ 9 and 12 காமன் ஃபேக்டர் இஸ் 3. So when you are doing it 3, we'll get 3, 4. Again we'll consider 3. So we'll get 1, 4 and we'll consider 4. We'll get 1, 1. So இப்போ இதில் இருந்து LCM of 9, 12 என்ன பார்த்தீங்கன்னா 3 int 3 into 4. So we'll get 36. So 9 and 12 ஓட LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா 36.
இப்போ லெட்டர்ஸ் போகலாம். பார்த்துக்குங்க, ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே லெட்டர்ஸ் காமனாக தான் இருக்குது, பவர் தான் வேரி ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். when you are having the base common, you have to consider highest power எது இருக்குதோ அதுதான் LCM எடுக்கணும். So first we'll consider a power 3 versus a square. a power 3 versus a square. இதில் highest power என்ன? a3. I mean a cube. a cube versus a square, highest power is a cube. b square versus b square. ரெண்டுமே காமனா இருக்கிறதால you can consider b square. Similarly, c square versus c square, again c square only. இப்போ இந்த ஃபைனலாக கிடைச்சிருக்கக்கூடிய 36 a cube b square c square அந்த நாளையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா that is your LCM. LCM is 36 a cube b square and c square. So which is matching with option B. So option B தான் இதில் கரெக்டான ஆன்சர். 36 a cube b square c square. LCM பொறுத்த வரைக்கும் பவர்ஸில் இருக்குதுன்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும், HCFனா லோயஸ்ட் பவர் எடுக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 3 divided by 16, 1 divided by 8, 1 divided by 12, 1 divided by 18, 1 dash என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன? Find the next term of the sequence 3 divided by 16, 1 divided by 8, 1 divided by 12, 1 divided by 18. So that is dash. நம்ம அந்த நியூ சீக்வன்ஸ் என்னன்னு தான் இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் நியூமரேட் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 power or in the 3 or in the combination of 2 and 3 is there. Denominator பார்த்தீங்கன்னா 16 எப்படி எழுதலாம் நம்ம? 16 equal to 2 power 4. 2 power 4 is 16. அதே போல் 8 எடுத்தீங்கன்னா it is equal to 2 power cube. 2 power cube is 8. அடுத்த denominator பாருங்க 12. 12 நம்ம எப்படி எழுதலாம்? 12 you can write it as 4 cross 3 or 3 into 4. அடுத்தது 18 எடுத்தோம்னா it is 6 into 3. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸும் நமக்கு கிளியராகவே இல்லை. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம இதில் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நியூமரேட்டரில் இருக்குது இல்லையா 3 1 1 1, இந்த எல்லா டேர்முக்கும் வில் டேக் தி எல்சிஎம். நியூமரேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்துடலாம். நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துட்டு தென் வில் ப்ரொசீட். ஏதாவது நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 1 1 1. ஸோ காமன் மேக்ஸிமம் என்ன இருக்குது நமக்கு? 3 தான் எல்சிஎம் இதில். ஸோ இப்போ இந்த எடுத்திருக்க சீக்வன்ஸை நியூமரேட்டர் 3 வர மாதிரி மாற்றி எழுதிடுவோம். ஸோ மாற்றி எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 divided by 16, ஏற்கனவே 3 நியூமரேட்டரில் இருக்கிறதால அப்படியே வந்துடும். இங்கே அடுத்ததில் 3 கிடையாது. ஸோ அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 1/8 எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா 1 divided by 8 into 3 divided by 3. So which is equal to 3 divided by 24. 3 divided by 24 கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனையும் நீங்கள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 3ஆல் டிவைட் பண்ணி எழுதினீங்கன்னா யூ வில் கெட் 3 divided by 16, 3 divided by 54. அடுத்ததான் நமக்கு தெரியாத அன்னோன் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆர் இந்த எக்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கணும்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ டீட்டெயில்டாக.
ஸோ இப்போ டினாமினேட்டர் டேர்ம்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணும். நியூமரேட்டர் இப்போ எல்லாமே காமன் ஆயிடுச்சு, அதனால அதை அப்படியே விட்டுடுங்க. டோன்ட் டிஸ்டர்ப் தட். டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, 24, 36, 54. அடுத்தது என்னங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சாகணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் ஏதாவது ரேஷியோ காமனாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 24 டிவைடட் பை 16, 24 டிவைடட் பை 16, இதை பார்த்தோம்னா 8 காமனாக இருக்குது. ஸோ 3 8s are 24, 2 8s are 16. So we are getting the ratio of 3 divided by 2. So அடுத்த சீக்வன்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி. 36 divided by 24, 36 divided by 24, 36 divided by 24 பார்க்கும்போது again 12 காமன் ஃபேக்டராக இருக்குது இங்கே. ஸோ 3 12s are 36, 2 12s are 24. ஸோ இங்கேயும் காமன் ஃபேக்டராக 3 divided by 2 நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது 54 divided by 36. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 18 வந்துட்டு காமன் ஃபேக்டராக இருக்குது. இதில் காமன் ஃபேக்டராக 18. 3 18s are 54, 2 18s are 36. ஸோ இதில் ரேஷியோ பாருங்க. இந்த இடத்துல 8ஆல் டிவைட் பண்ணினீங்க, இங்கே 12 காமன் ஃபேக்டர், இங்கே 18 is the common factor. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரேஷியோ வந்து எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, 3 divided by 2, 3 divided by 2, 3 divided by 2. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அடுத்த சீக்வன்ஸுக்கும் இதே டினாமினேட்டர் ரேஷியோ தான் நமக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 54 into 3 divided by 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 54 divided by 2. இந்த 2ஆல் 54 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 27. ஸோ 27 into 3, 81. ஸோ இந்த டினாமினேட்டர் வந்துட்டு நெக்ஸ்ட் டேர்மோட டினாமினேட்டர் இஸ் 81. ஸோ நியூமரேட்டர் இஸ் 3. அந்த நியூமரேட்டரோட இப்போ சேர்த்து எழுதலாம். ஸோ 3 divided by 81, காமனாக இருக்கிறது 3. 3ஆல் டிவைட் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் as 1 divided by 27. So option B is correct. ஸோ ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்ன ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா நியூமரேட்டரில் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா அதே மாதிரி எல்லா ஈக்குவேஷனையும் ரீரைட் பண்ணுறீங்க வித் சேம் நியூமரேட்டர். அதுக்கு மேல் நியூமரேட்டர் as well as டினாமினேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கீங்க. டினாமினேட்டருக்கு காமன் ரேஷியோ பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அந்த ஐடென்டிஃபிகேஷனில் இருந்து நெக்ஸ்ட் டினாமினேட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் டினாமினேட்டரை காமன் டேர்மோட சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 1 divided by 27. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்க. A, B, B, D, C, F, D, H, E. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 2 நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, கொஷின் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் தான் நமக்கு இதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க, இதில் ஆட் நம்பர் A, B, C, D, E. ஸோ ஆட் நம்பர் எல்லாமே எப்படி வருது நமக்கு, A, B, C, D, E. ஸோ நெக்ஸ்ட் ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா F தான் கிடைக்கணும். ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர் இஸ் F. அதே போல் ஈவன் நம்பராக எடுத்துக்கங்க. செகண்ட் லெட்டர் அந்த மாதிரி செகண்ட் லெட்டராக எடுத்துக்கிட்டோம்னா B, D, F, H. அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன வரணும், அப்போ நெக்ஸ்ட் இஸ் J. நெக்ஸ்ட் வர வேண்டிய எழுத்து J. ஸோ இந்த 2 லெட்டர்ஸ் கூட மேட்ச் ஆகிறது என்ன, J and F. ஸோ ஆப்ஷன் D இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
முதல் வரிசை ஆர் ஆட் பொசிஷனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்க. ABCDE. ஸோ அது அடுத்ததாக வர வேண்டியது F. இரண்டாவது வரிசை இதை ஈவன் பொசிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா BDFH அந்த மாதிரி வருது. ஸோ J இஸ் தி நெக்ஸ்ட் லெட்டர். ஸோ இதில் விடுபட்ட எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா F அண்டு J அண்டு F. J அண்ட் F. ஸோ கரெக்டான எழுத்துக்கள் J அண்டு F. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM? ஸோ இப்போ ஒரு டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க 7 AM. அதுலேருந்து 100 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன டைம் இருக்குங்கிறதான் கொஷின். நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஸோ அப்போ 100 மணி நேரத்தில் எத்தனை நாள் வருதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ 100 மணி நேரங்கிறது 100 டிவைடட் பை 24. 124 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 424s are 96. ஸோ 96 hours வந்துடும். ரிமைனிங் 4 hours இருக்கும். அப்போ அதை எப்படி எழுதலாம்னா 4 நாள் ப்ளஸ் 4 மணி நேரம். 4 நாள் ப்ளஸ் 4 மணி நேரம். ஸோ 4 நாளைக்கு அப்புறம் 7 AM இஸ் எகெயின் 7 AM தான். அந்த 7 AMலேருந்து 4 மணி நேரத்தை ஆட் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போது 11 AM. அந்த 11 AM இதோட மேட்ச் ஆகுது ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி இது வந்து சிம்பிள் கொஷின் தான். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்லேருந்து 100 மணி நேரத்திற்கு பிறகு எவ்வளோ நேரம்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கொடுத்துருக்க நேரத்தை 24ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன் 24னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். மீதி என்ன கிடைக்குதோ அந்த நேரத்தை கொடுத்துருக்க நேரத்தை கூட ஆட் பண்ணி ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த கொஷினுக்கு. இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் இந்த கொஷின்ஸை கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ஆன்சர் ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் கிராஸ் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு காண்க. The capacity of a water tank of dimension 10 meter into 5 meter into 1.5 meter. கன அளவு தான் கொள்ளளவு. கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஏற்கனவே இந்த வேல்யூ எல்லாமே உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன பாருங்க? 75 மீட்டர் கியூப். 75 மீட்டர் கியூப். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே பாருங்க லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே லிட்டர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மீட்டர் கியூபை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கன மீட்டர் ஆர் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்கள். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்கள். நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வந்திருக்குது? 75 மீட்டர் கியூப். ஸோ 75 இன்ட்டு 1000 லிட்டர்கள். அப்போ என்ன ஆன்சர் வருது? 75,000 லிட்டர்கள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு திங்கிங் கொஷின் தான். 2 எண்களின் விகிதங்கள் 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணின் மதிப்பு காண்க. The two numbers are there in the ratio of 3:5. If the sum of the numbers is 144, then what is the larger number? விகிதம் கொடுத்துருக்காங்க. விகிதம்ங்கிறது என்னன்னா ரேஷியோ தான். விகிதங்கிறது ரேஷியோ தான். ஸோ ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 2 எண்களுங்கும் போது ஸோ நமக்கு தெரியாத எண்கள்ங்கிறதால 3x 5xன்னு வச்சுப்போம். 2 எண்களின் கூடுதல் 144. ஸோ அதனால எப்படி எழுதலாம்? அதை 3x plus 5x equal to 144. ஸோ 3xையும் 5xையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8x. 8x equal to 144. ஸோ x இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ x is equal to
18. 144 divided by 8, we will get it as 18. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்போ பெரிய எண்ணும் கண்டுபிடிக்கலாம், சிறிய எண்ணும் கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டினில் நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது பெரிய எண்ணு. ஸோ பெரிய எண் ஈக்குவல் டு 5x. 5 into 18 equal to 90. 5 into 18 is equal to 90. So answer is option D. 90 is the correct answer. In case உங்களுக்கு எக்ஸாமில் சிறிய எண்ணு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா 3 into x போட்டிங்கன்னா you will get it as சிறிய எண். சிறிய எண் என்ன பார்த்தீங்கன்னா 3 into 18 54. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினில் என்ன முதல்ல கேட்டிருக்கிறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும், அதை பேஸ் பண்ணி யூ கேன் அப்ளை த சூட்டபிள் ஃபார்முலா தேர். இந்த மாதிரி நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சேனல்ஸில் உள்ள பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.